தனுஷ் அவர் படிச்ச ஸ்கூல்ல ஒரு புது பில்டிங், ஒரு பிளாக் கட்டி குடுத்துருக்காரு. அந்த பிளாக்குக்கு தனுஷ் பிளாக்ன்னே பேர் வச்சிருக்காங்க. நியூஸ்ல எல்லாரும் பார்த்திருப்போம். ஆனா இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா இப்ப இது அரசியலாவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அதுல வந்து யாருக்கும் சந்தேகமே இருக்காதுன்னு நெனைக்கிறேன். காரணம் என்ன அப்டின்னா, அவர் எப்போ வந்து அவருடைய பிறந்தநாள் விழாவ பிரம்மாண்டமா கொண்டாடினாரோ, அதுல நலத்திட்ட உதவிகள் வழங்குனது, அதுல அவர் பேசின பேச்சு, இது எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு இனிமே தனுஷ் எது பண்ணாலுமே அது அரசியலா தான் பார்க்கப்படும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் அவர யாருமே அப்படி பார்த்திருக்க மாட்டாங்க. இவர் அரசியலுக்கு வருவார்ன்னா, என்ன சொல்லுவாங்க, இது இட்லினா சட்னி கூட நம்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தனுஷ் அரசியலுக்கு வருவார்ன்னு சொல்லியிருந்தா, அப்போ யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா, அவருடைய பேச்ச பார்க்கும்போது, அதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கைகள பார்க்கும்போது, நிச்சயமா அவர் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி இதெல்லாம் பண்றாரே, இது தப்பா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அரசியலுக்கு வரேன்னு நெனைக்கிறவங்க சமூகத்துல நல்ல விஷயங்கள பண்ணணும். நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு, நல்ல விஷயங்கள பண்ணும்போது, யாரு பண்ணாலும் அத நிச்சயமா நம்ம பாராட்டணும். இதுக்கு முன்னாடி வந்து விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோதே, கல்வி விருதுகள் விழா அப்படிங்கிறத நடத்தி, அதுக்கப்புறமா ஒரு அரசியல் பிரவேசத்த தாவேகா முன்னெடுத்தாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. சூர்யா இப்போ வரைக்கும் அரசியலுக்கு வரப்போறாரா இல்லையாங்கிற எந்த ஒரு விஷயமும் வெளிப்படையா தெரியல. ஆனாலும் அவர் பல ஆண்டுகளாக ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலாக அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்தி தகுதியான மாணவர்களுக்கு நல்லா படிக்கிற மாணவர்கள் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களை அடையாளம் கண்டு அவங்க உயர்கல்வி வரை படிப்பதற்கான உதவிகளை முழு மூச்சாக பர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா சூர்யா. அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் அதை வந்து எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு ஒரு விழாவே நடத்தி அதில் எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு பெரிய பெரிய மனிதர்களாக உருவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கூட அவங்க காண்பிச்சிருந்தாங்க. இப்படி நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருமே அவங்கவங்க ஸ்டைலில் ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் தனுஷோடைய இந்த நிகழ்வை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அவர் என்ன மாதிரியான இன்டென்ஷனோட இதை பண்ணுறாரு, இல்லை அது எப்படி பப்ளிக்கால ரிசீவ் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நடிகராக தனுஷ் வந்து ஒரு 25 வருஷமா, ஏறக்குறைய 25 வருஷமா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காரு. பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு. கிளாஸான ஒரு ஆக்டர், அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அப்படிப்பட்டவர் அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், உதவிகள் பண்ணியிருக்கலாம். அது யாருக்கும் வந்து வெளியில தெரியாம கூட போயிருந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்து அவர் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வெளியில தெரியக்கூடிய அளவுக்கு அது அவங்க சைட்ல இருந்தே தகவல் வழங்கப்படுது, இல்லை அவங்களே வந்து வீடியோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்கள்கிட்ட அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்குறாங்க. இப்போ அவர் படித்த ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காருல்ல. பொதுவாக என்ன கேட்பாங்கப்பா, இவர் அரசியலுக்கு வராரு, என்னப்பா பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் படித்த ஸ்கூல்ல ஒரு பிளாக், அந்த பள்ளி கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்றது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். அதுவும் எம்ஜிஆர் அவர்களுடைய தாயார் பேர்ல தாய் சத்யா ஸ்கூல் அப்படிங்கிற அந்த பள்ளி கே நகர் ராஜமன்னார் சாலையில் இருக்கு. அந்த ஸ்கூல்ல தான் அவர் படிச்சிருக்காரு. தான் படித்த பள்ளிக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிட திறப்பு விழாவுக்கும் அவரே நேரடியாக போனார். போயிட்டு அங்கே அவர் மாணவர்களிடம் பேசிய விதம், மாணவர்களிடம் பழகிய விதம், அங்கே இருந்தவர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய மெசேஜை வந்து அவர் கன்வே பண்ணுறாரு. அவருடைய பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது நிறைய பேர் அவருடைய காலில் விழுந்தாங்க. குழந்தைகள்லேருந்து அவருடைய சம வயதில் இருக்கிறவங்க, அவரை விட கொஞ்சம் பெரியவங்க கூட அவர் காலில் விழுந்தாங்க. அவர் என்னங்க இப்படி அமைதியாக இருக்காரு, அவங்கெல்லாம் காலில் விடுறாங்க, இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. நம்ம கூட அதை கேள்வி எழுப்பணும். ஆனால் இந்த நிகழ்வில் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே அங்கிருந்து அவருடைய ஆசிரியர்கள் காலில் விழுந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கி அதை கிட்டத்தட்ட பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டார். அன்னைக்கு கேள்வி கேட்டவங்க கூட இன்னைக்கு பரவாயில்லையப்பா, தனுஷ் இவ்வளோ பெரிய நடிகர் ஆனாலும் அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு போய் அவருடைய ஆசிரியர்களுக்கு அவர் கொடுக்குற மரியாதையை பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. அதே போல் மாணவர்களிடம் அவர் வந்து எந்த அளவுக்கு அன்பாக பழகினார் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலான்னு ஏன் சொல்கிறேன்னா, பொதுவெளியில் அது ஒரு வீடியோவாக, அது ஒரு கண்டென்ட்டாக எப்படி மாறுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அதை சொல்கிறோம். கல்வி விருதுகள் வழங்கக்கூடிய விழாவில் இப்போதைய முதலமைச்சர், அப்போ வந்து நடிகர் விஜயா இருந்தவர், அங்கே வந்த மாணவர்களை வாழ்த்தி அவர்களோட அன்போடு வாஞ்சையோடு ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட அந்த வீடியோஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய இமேஜை வந்து பூஸ்ட் பண்ணிச்சு. அதே மாதிரியான ஒரு பாதையை தான் தனுஷும் தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அவரும் வந்து அந்த குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடுறது, சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் பண்ணுறது, ஒரு க்யூட்டான மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே அந்த பள்ளிக்கூடத்தில் அவரும் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக அவருடைய மேடை பேச்சு. அந்த மேடை பேச்சில் அவர் முழுமையாக என்ன பேசினார் அப்படிங்கிறது வெளியே வரல. பட் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் வெளியே வருது. அது ஒரு க்ளோஸ்டு கேம்பஸ்க்குள்ளே எடுக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லும்போது, பள்ளி நிர்வாகமோ அல்லது தனுஷ்
சைட்ல இருந்தோ அந்த வீடியோ வெளியிடாம அது வெளியே வரப்போறது இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு போர்ஷன் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா, அதுல அவர் பேசுற விஷயம் இருக்குல்ல, தாய்மொழியினுடைய முக்கியத்துவம் பத்தி பேசுறாரு. நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு யாராவது சொன்னா, அது அவமானமோ, அசிங்கமோ கிடையாது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அது இன்னொரு மொழி அவ்வளோதான். ஆனால் நம்முடைய தாய்மொழியே தெரியலன்னு சொல்றது, எனக்கு தமிழ் சரியா பேச தெரியாது அப்படின்றத சில பேர் பெருமையா, ப்ரௌடா, ஸ்டைலாலாம் சொல்றாங்க. அதுலலாம் பெருமையே கிடையாது. பெருமைப்படுற விஷயம் அது இல்ல. நமக்கு தாய்மொழி தெரியாதுங்கிறது நம்ம வந்து அவமானப்பட வேண்டிய விஷயம் தான். நம்மளுடைய மதர் டங்க்ல நம்ம கண்டிப்பா நல்லா பேசணும், நல்லா எழுத தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்த வந்து அவர் வலியுறுத்தி பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து இத்தனை ஆண்டுகள்ல அவர் எத்தனையோ மேடைகள்ல பேசியிருப்பாரு. முதல் முறையா சினிமாவை தவிர்த்து வேற ஒரு விஷயத்த பேசுறாருன்னா இதுதான். அவருடைய பிறந்தநாள் விழால பேசினாரு. பட் இருந்தாலும் பியூர்லி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயம், மொழி சார்ந்த ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்றது, ஏன் அந்த ஒரு கிளிப்பு மட்டும் வெளிய வருது அப்படின்னா, இன்னொரு கிளிப்பு வந்து வைரலா போயிட்டு இருந்தத எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதாவது தனுஷுடைய தந்தை கஸ்தூரிராஜா அவர்கள் ஒரு பழைய பேட்டின்னு நெனைக்கிறேன். அந்த பேட்டியில பேசும்போது, அவருடைய சமூகம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோவ எடுத்து இப்ப போட்டு, தனுஷ் தமிழரே இல்ல. அவருடைய தாய்மொழி தெலுங்கு. அவர் ஒரு தெலுங்கர். அவர் எப்படி நம்ம தமிழ்நாட்ட ஆளணும்னு நெனைக்கலாம்? அரசியலுக்கு வந்து அவர் தமிழ்நாட்ட ஆளப் போறாரா? அப்படின்னு அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் சமூக வலைதளங்கள்ல உருவாயிருச்சு. அதுக்கு கவுண்டர் குடுக்குற மாதிரி தான், தனுஷ் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு அமைந்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவர் பேசுறதுக்கான அத்தனை உரிமையும் அவருக்கு இருக்கு. அவர் பேசின கருத்தும் நல்ல கருத்து தான். பட் ஆனால் தனுஷ் பேசக்கூடிய வார்த்தைகளும், அவருடைய செயல்களும் இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு திட்டமிடல் இருப்பது நல்லாவே தெரியுது. இத விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்டின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சதுக்கு பிறகு ஏசிஎஸ் காலேஜ்ல, எம்ஜிஆர் யுனிவர்சிட்டில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது வந்து எம்ஜிஆர் சிலை திறப்பு விழா. எம்ஜிஆரோட சிலைய திறந்து வச்சுட்டு, எம்ஜிஆர் பத்தி நெறைய வந்து அந்த மேடையில அவர் பேசினாரு. அதோடு சேர்த்து அரசியலும் பேசினாரு. அ அதே மாதிரி ஒரு பாணிய தனுஷும் கடைபிடிக்கிறார்ன்னு நெனைக்கிறேன். எம்ஜிஆருடைய சிலை இருக்கக்கூடிய, எம்ஜிஆருடைய தாயின் பெயரை தாங்கியிருக்கக்கூடிய, எம்ஜிஆருடைய லெகசியை தாங்கியிருக்கக்கூடிய ஒரு பள்ளியில ஒரு நிகழ்ச்சிய நடத்தி, அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. எம்ஜிஆர் சிலைக்கு அவர் ம ம மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், எம்ஜிஆருடைய ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட்ல எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்க மாரி தனுஷோட ஃபோட்டோஸா இருக்கட்டும், அதெல்லாம் நெறைய வந்து வெளிய வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசியல பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் என்கிற ஒருவர் வெற்றி அடைந்து அரசியல்வாதியாக, தலைவராக மக்கள் மனதில் இடம்பெற்றதிலிருந்தே, யார் அரசியலுக்கு வந்தாலும் எம்ஜிஆர் அடையாளம் இல்லாம வர்றதே கிடையாது. அதுவும் நடிகர்கள் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருவதாக இருந்தா, அவங்க எம்ஜிஆருடைய அடையாளத்தோடு தான் வராங்க. கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போதும், அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தாலும், கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு தான் தன்னை முன்னிறுத்திக்கிட்டாரு. அதேபோல கமலஹாசன் அரசியலுக்கு வரும்போது, நான் எம்ஜிஆர் மடியில வளர்ந்த புள்ள, அவர் என்னை தூக்கி வளர்த்துருக்காரு. எம்ஜிஆருடைய ஐடியாலஜிய நானும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரும்போதும், என்னால வந்து நான் அடுத்த எம்ஜிஆர் ஆக முடியாது. ஆனா, நான் எம்ஜிஆர் குடுத்த அந்த நல்லாட்சிய குடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதேபோல தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களும், தன்னுடைய அரசியல் பயணத்துல அவருடைய கொள்கை தலைவர்களாக 5 தலைவர்களை அறிவித்தாலும், அதன் பிறகு அவர் ஏற்றுக்கொண்ட 2 தலைவர்கள்னா அறிஞர் அண்ணாவும், எம்ஜிஆர் அவர்களும் தான். எம்ஜிஆருடைய பெயர பல இடங்கள்ல பயன்படுத்தியிருக்காரு. எம்ஜிஆருடைய படங்கள் தாவேகா மாநாட்டில் இடம்பெற்றது. அப்படி எம்ஜிஆர் அந்த லெகசிங்கிறது விஜய் வரையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்கிறதுனால, தனுஷும் அதே இடத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இந்த ஒரு நிகழ்விலேயே இத்தனை விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு தான். அவர் செஞ்ச நல்ல விஷயம் தான். அதை யாரும் சிறுமைப்படுத்தவே இல்ல. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிடல் இருக்கு, ஒரு வியூகம் இருக்கு அப்படிங்கிறத இந்த சின்ன சின்ன விஷயங்கள வச்சே நம்மளால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி அடுத்தடுத்து தனுஷ் என்ன பண்ண போறாரு? அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்வையாளர்களா நீங்களும் இதெல்லாம் நிச்சயமா கவனிச்சிருப்பீங்க. நான் சொன்னத விட நெறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.